ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைப்பு நடவடிக்கைகளால் 60% அத்தியாவசிய மருந்துகளின் விலை குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மருந்து சங்க தலைவர் ரமேஷ் கூறியுள்ளார். இருந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு நடைமுறை தற்போது 5 மற்றும் 18 என 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அத்தியாவசிய மருந்துகள் முதல் அத்தியாவசிய பொருட்கள் என பல பொருட்களுடைய விலை என்பது குறைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 375க்கும் மேற்பட்ட பொருட்களின் விலை குறைக்கப்பட்டிருப்பதாகவும் 90% பொருட்கள் விலை குறைக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மருந்துகளுடைய விலை எவ்வளவு கம்மியாக இருக்கிறது, குறிப்பாக அத்தியாவசிய மருந்துகளின் விலை எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மருந்து வணிகர் சங்கத்தை சேர்ந்த ஒரு ரமேஷ் என்பவர் இருக்கிறார். கேள்விகளை முன்னிக்கலாம். சார் வணக்கம் சார். என்னென்ன அத்தியாவசிய மருந்துகளுடைய விலை கம்மியாகி இருக்கு சார்? எந்த அளவுக்கு இது நுகர்வோர்களுக்கு ஒரு சாதகத்தை ஏற்படுத்தும் சார்? பெரும்பாலான மருந்துகள் முன்னாடி இதற்கு முன்பு 12% ஜிஎஸ்டி வரி விதிப்பு இருந்தது. இப்போது அது 5% மாறி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 முதல் 70% பொருட்களுடைய விலைகள் 5% மாறி இருக்கிறது. ஒரு 20 முதல் 25% மருந்து பொருட்கள் நியூட்ராசிட்டிகல்ஸ்னு சொல்றது உணவு சார்ந்த பொருட்கள் 18%. 18%, அவைகளும் 5%க்கு மாறி இருக்கிறது. அதே சமயம் இன்சுலின் போன்ற அதிகமாக நம்ம இந்தியாவில் மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே இருந்த அதே சதவீதத்தில் இப்பவும் இருக்குது. 5% தான் இப்பவும் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரி பொருள் எல்லாம் 18%லிருந்து 5%க்கு மாறி இருக்கிறது. இது உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கும் என்பது எங்களுடைய கருத்து. சார், இருதயத்துறையை சேர்ந்தவர்கள், அதே போல் சிறுநீரகம், அதே போல் கேன்சர் நோயாளிகள், இவங்களுக்கான மருந்துகளுடைய மாற்றங்கள் எப்படியாக இருக்கிறது? ஏன்னா பெருமளவில் இவங்களுக்கு தான் அதுக்கான மருந்துகளுக்கான தேவை இருக்கும். இந்த மருந்துகள் தான் அதிகபட்ச விற்பனையாகக்கூடிய நிலையில் இந்த மருந்துகளுடைய உதாரணமாக இப்போ அதிகமாக இருதய நோய் வராமல் தடுப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய மருந்துகளில் ரோஸ்வாஸ்னு ஒரு மருந்து. இதற்கு முன்பு அந்த மருந்து 15 மாத்திரைகள் 369 ரூபா வித்தது. இப்போது அந்த மருந்து அப்படியே குறைஞ்சு 345 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6.5% 6.25% வரி விதிப்பில் மட்டும் அது குறைகிறது. ஏற்கனவே இது மருந்து கட்டுப்பாடுல தான் இருக்கு. மத்திய மாநில அரசுடைய மருந்து கட்டுப்பாட்டு சட்டப்படி தான் மருந்துடைய விலைகளும் குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப வரிகளும் குறைக்கப்பட்டிருப்பது மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம். எவ்வளவு மருந்துகள் சார் விலை குறைஞ்சிருக்கு சார்? கிட்டத்தட்ட எல்லா அத்தியாவசியமான மருந்துகளுடைய விலைகள் குறைஞ்சிருக்கு. மக்கள் அன்றாடம் உபயோகப்படுத்திய